அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பதர் பேணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதை பதர் பொரின்னு கூட சொல்லுவாங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்துடலாம். வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். பதர் பேணி செய்யறதுக்கு தேவையான பொருளை முதல்ல பார்த்துடலாம். 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 1 பிஞ்சு அப்ப சோடாப்பு எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பசும்பால் இருந்தாலும் 1 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் மாவில் கலந்துட்டு சோடாப்பு பாருங்கள் ரொம்ப கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். அதை அதில் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல ஒன்றா கலந்துக்கங்க. நம்ம புரோட்டா மாவுக்கு செய்கிற மாதிரி தான், ஆனால் இதில் நம்ம முட்டை ஊற்றக்கூடாது. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம புரோட்டாக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரியே இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவை இதை மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் நம்ம புரோட்டா மாதிரி வீசும் போது நல்லா மெல்லிஸாக வரும். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. அரிசி மாவு கம்மியாகவும் நெய் ஜாஸ்தியாகவும் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சிடுங்க. இது மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. நம்ம மாவை பரோட்டா மாதிரி வீசிட்டு இதில் தான் வச்சு சுற்றணும். அதனால் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதும் நம்ம பரோட்டாக்கு வீசுகிற மாதிரி முதல்ல வளர்த்திட்டு ஓரத்தை எல்லாம் நல்லா மெல்லிசாக்கிட்டு மறுபடி கையால் வீசிடலாம். மாவை இதை மாதிரி நல்லா மெல்லிசாக வளர்த்திட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற அரிசி மாவு நெய் பேஸ்ட்டை இதில் நல்லா தடவி விட்டுருங்க. இப்போது அரிசி மாவு நெய் பேஸ்ட்டை எல்லா பக்கமும் நான் தடவுறேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கம்பியில் இதை அப்படியே நம்ம சுற்றிடலாம். கொஞ்சம் கம்பியை பின்பக்கமாக இழுத்துட்டு டைட்டாக சுற்றிடுங்க. இது மாதிரி இதே மாதிரியே நம்ம 7 செஞ்சு இது மேலே மேலே நம்ம உருட்டி எடுத்துடலாம். அடுத்தது ஒரு உருண்டை எடுத்துட்டு இதே மாதிரியே நம்ம மெல்லிசாக வீசி எடுத்துட்டு அரிசி மாவையும் நெய்யும் கலந்து வச்சுருக்கிற கலவையை தடவிட்டு இந்த கம்பி மேலேயே மறுபடியும் உருட்டிடலாம். பெரிய சைஸாக வேணும்னா 7 அல்லது 9 வச்சுக்கலாம், இல்லைன்னா 5 போதும். இப்போ நான் 7 வச்சு செய்ய போகிறேன். மாவை நல்லா மெல்லிசாவே வளர்த்துருங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போது இது மேலேயும் அரிசி மாவு நெய் பேஸ்ட்டை தடவுறேன். மறுபடியும் இந்த கம்பி மேலேயே நம்ம சுற்றிடலாம்.
இப்போது 2 சுற்றிட்டேன், 4 சுற்றி வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு 3 சுற்றிலாம். நம்ம 7ஐயும் நான் சுற்றி வச்சுட்டேன். இதை இப்போது கம்பியிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இதை இப்போ கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை கட் பண்ணிடலாம். இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ கட் பண்ணியாச்சு. இதை நம்ம புரோட்டா தட்டுற மாதிரி கையாலே தட்டி எடுத்துடலாம். ஒரு பீஸ் எடுத்துட்டு உள்ளங்காயில் நல்லா தட்டி விட்டுருங்க. இதை தட்டிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வச்சுட்டேன். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் பார்த்து மீடியமாக இதை நம்ம தட்டி எடுத்துடலாம். இப்போது நம்ம தட்டி வச்சுருக்கிறத எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு இதை மாதிரி எண்ணெய் அள்ளி கொஞ்சம் மேலே ஊற்றுங்க. அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு எண்ணெய் அள்ளி நம்ம மேலே ஊற்றும் போது நல்லா அடுக்கடுக்காக வரும். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததும் எண்ணெயை நல்லா சுத்தமாக வடிச்சிடுங்க. இந்த கேப்பில் எல்லாம் எண்ணெய் இருக்கும், அதனால் எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துருங்க. இதை அப்படியே பக்கத்தில் எண்ணெய் வடியறதுக்கு அப்படியே வச்சிடலாம். இன்னொன்று சேர்க்குறேன் எண்ணெயில். இதை மாதிரி அடுக்கடுக்காக வரணும். அதனால் நம்ம வீசும் போது நல்லா மெல்லிசாக வீசிடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரட்டும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். இப்போது எல்லா பதர் பொரியும் சுட்டு வச்சுட்டேன். ஒரு பிளேட்டில் ஒரு 4 எடுத்து வச்சுடுங்க. ஒரு 100 கிராம் சீனியை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை மாதிரி ஒரு வடிகட்டியில் மாற்றிட்டு இதில் லைட்டாக டஸ்ட் பண்ணிவிடுங்க. எண்ணெய் ரொம்ப இருக்கும்போது இந்த மாதிரி செய்யாதீங்க, நச நசன்னு ஆகிடும். எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இதை செய்யுங்க. இதை மாதிரி 2 பக்கமும் சீனியை சலிச்சு விட்டுருங்க. இப்போது நம்ம பதர் பேனி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வீட்டிலையே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம்.
இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.